ஓம் குருப்யோ நமः. தீப எண்ணெய், விளக்கேற்றும் ஜோதி, அதை பற்றி தான் நான் இப்போது சொல்கிறேன். சம்பிருத்தி அப்படிங்கிற ஒரு தீப எண்ணெய் இருக்கிறது. அது பூஜை ரூமில் ஏற்றுவதற்கு உகர்ந்தது. இது என்ன, எப்படி தயாரிக்கிறது, என்னன்னா அகஸ்தியர் அருளிய பிரம்ம ரகசிய மூலிகை தைலம் என்று கூறுகிறார். இது பிரம்ம முகூர்த்தத்தில், முகூர்த்த நாளில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. இந்த எண்ணெயை வீட்டில் நாள்தோறும் விளக்கேற்றும் பொழுது நம் வீட்டில் இருக்கும் உள் வாஸ்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செய்து இது கொடுக்கும். சம்பிருத்தி. அதுபோல் சம்ரக்ஷணா அப்படிங்கிற ஒரு மூலிகை எண்ணெய். இந்த சம்ரக்ஷணாங்கிறதும் வெளி வாஸ்து, நம்ம வாசலில் தினமும் விளக்கேற்றுவதற்கும் துளசி மாடத்தில் ஏற்றுவதற்கும் உகந்த இந்த மூலிகை தீப எண்ணெய். இப்போ நார்மலாக எல்லா எண்ணெயை விட இந்த எண்ணெய் ரொம்ப முக்கியமானது. இதனுடைய பலனை கண்டிப்பாக 48 நாள் அனுபவித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கே தெரிய வரும் இந்த ஜோதி. அடுத்ததாக சனீஸ்வர சாந்தி தீப தைலம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த தீபம் சனி திசை நடக்கிறது இல்லைங்களா, அந்த சனி திசையில் அவங்களுடைய 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி திசை நடக்கும் பொழுது கர்மாவை அவர் பார்க்கறதுனால மக்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கும் அவருக்கு ஒரு சாந்தி. இந்த ஜோதியை ஏற்றும் பொழுது நம்மளுக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த 3 எண்ணெயுமே அகஸ்தியர் அருளிய பிரம்ம ரகசிய மூலிகை தைலம். பிரம்ம முகூர்த்தத்தில், முகூர்த்த நாளில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. எவ்வளவோ தீப எண்ணெய்கள் வருகிறது. ஆனாலும் இது ஒரு பிஹெச்டி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஓகே அப்படின்னு சயின்ஸு ப்ரூஃப் ஆகி தான் இந்த எண்ணெய் வந்திருக்கிறது. இந்த எண்ணெயை நானும் அனுபவித்தேன். இதனுடைய பலனை நீங்கள் மக்கள் எல்லாரும் அனுபவித்து எல்லாரும் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும். இந்த கலியுகம் ஜோதியின் சக்தியை அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கும் இறை ஜோதி சக்தி உணர்வதற்கு கண்டிப்பாக சம்பிருத்தி சம்ரக்ஷண சமீஸ்தா இது அவரவர்களுக்கு தகுந்த அளவில் ஏற்றுங்கள், நன்மை அடையுங்கள். நன்றி.